ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு நார்வே படம் வந்து பார்த்தேன். டோன்ட் கால் மீ மாமா. படத்தின் நாயகி ஒரு செகண்டரி ஸ்கூல் டீச்சரா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஊர் மேயரோட வைஃபும் கூட. இவங்களுக்கு குழந்தையே இல்ல. ஏன்னா மேயர் அரசியல் வேலையில ரொம்ப பிஸியானதுனால இவங்க ஊசியில நூலை ஒழுங்காவே விடுறதில்ல நம்ம மேயர். கொஞ்ச நாள் கழிச்சு மேயர் மக்கள் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நம்ம ஊருக்கு நிறைய அகதி மக்கள் வராங்க. அவங்கள நம்ம தான் நல்லா பாத்துக்கணும்னு டொனேஷன் கலெக்ட் பண்றாங்க. ஸ்கூல்லயும் சில அகதி பசங்களும் வராங்க. அதுல அமீர்ன்ற ஸ்ரீயா நாட்டை சேர்ந்த ஒரு 18 வயது அனாதை பையன் வரான். டீச்சருக்கும் மாணவனுக்கும் ஒரு சிகரெட் மூலம் நல்ல பழக்கம் ஏற்படுது. அவனும் நல்லா படிக்கிற பையனா தான் இருக்கான். அவன் எழுதின அனாதையா தனிமையில் வாழ்றத பத்தி ஒரு கவிதையை படிச்சு அவன் மனம் கஷ்டப்பட்டு போறான். ஒரு கட்டத்துல அந்த பையனை டீச்சரை தத்து எடுத்து அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போற சூழ்நிலையும் அமையுது. அவனும் புதுசா நமக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைக்குதுன்னு ஜாலியா இருக்கான். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் மேயருக்கு தெரியாம கேம் போடுறாங்க. இரவு பகல் பார்க்காம திருட்டு விளையாட்டு போடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அமீர் அந்த டீச்சரை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான். டீச்சருக்கு தெரிய வரும்போது அவன் செஞ்ச துரோகத்தை அவளால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியாம அமீர் கிட்ட கத்துறா. ஒரு வாக்குவாதமே வருது. அப்ப அமீர், ஆமா அந்த பொண்ணை காதலிக்கிறேன், அது மட்டும் இல்லாம நீங்க என்கிட்ட ஒரு அம்மாவா நடந்துக்காம என்ன உங்க சொகத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு வார்த்தை விட்டார். டீச்சர் அந்த வார்த்தையை கேட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி நிறைய யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறா. கடைசியில எல்லா உண்மையையும் டீச்சர் தன் புருஷன் கிட்டயே சொல்லிடுறாங்க. மேயருக்கு இவங்க மானங்கெட்ட ரிலேஷன்ஷிப் தெரியும் போது மேயர் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்றதுதான் கதையோட கிளைமேக்ஸே. சீரியஸ்லி இது ஒரு காம காவியமா இருந்தாலும் கூட கடைசியில மேயர் எடுக்கிற முடிவு தான் நான் ஷாக் ஆயிட்டேன். என்னதான் கதையில ஒரே காமமா இருந்தாலும் கூட அந்த நாட்டுல நோர்வேல இந்த படம் நிறைய அவார்ட்ஸ்களை குவிச்சிருக்கு. வாய்ப்பு கிடைச்சா பெற்றோர்கள் அல்லது சின்ன பிள்ளைகள் இல்லாத போது பாருங்க. ஓகே, நன்றி.